வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டஸ் செமஸ்ட்ராங் சமசேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. நாளை காலை 11 மணிக்கே பொறுப்பேற்கவும் ஆணை. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதிமுக ஆட்சியில்தானே என குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பேச்சு. திமுகவோட பொல்லாத ஆட்சிக்கு இன்றைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லிச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அதிமுக அரசு. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி வழக்கை சாட்சி என முதலமைச்சர் விமர்சித்த நிலையில் திமுக ஆட்சியில் அரங்கேறிய பாலியல் குற்றங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். தொழில் முதலீடுகள் குவிகிறது. அரசின் சாதனைகளால் பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிகிறது என முதலமைச்சர் விமர்சனம். தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சி பாஜகவோட கிளை செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களுக்கு எரிச்சல் தருது, வயிறு எரியுது. அவருடைய என்ன ஓட்டம் என்ன தெரியுமா? என்னடா கால்களெல்லாம் தவழ்ந்து போய் கால்களெல்லாம் வாரிவிட்டு ஆட்சிக்கு வந்தோம். இந்த திமுகவும் ஸ்டாலினும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க என்ற பொறாமையில் அந்த பொய்யையும் பொருளையும் பரப்புகிறார். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு பழனிசாமிக்கு அருகதை இருக்கா? திமுக ஆட்சியில் சிறுமிகள், பெண் குழந்தைகள், மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாலியல் வழக்குகள் அதிக அளவில் பதிவான மாநிலம் தமிழகம்தான் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. நீட், மெட்ரோ, சிஏஏ, வேளாண் சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற துரோகங்களை செய்துள்ளதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் பாய்ச்சல். துரோகங்களின் முழு உருவமான பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணியை மக்கள் தூக்கி எறிவார்கள் என பேச்சு. அவங்க கிட்ட சாதனை லிஸ்டே இல்லை, ஆனா நம்ம கிட்ட துரோக லிஸ்ட் இருக்கு. அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றதுதான் திமுக அரசின் சாதனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நிர்வாக திறன் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஊழல்வாதிகள் அடங்கிய கூட்டணிதான் இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி என முதலமைச்சர் விமர்சனம். டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட ஊழல்வாதிகள் கூட்டணியில் இருப்பதாகவும் மறைமுகமாக சாடல். 2016 அமித்ஷா என்ன சொன்னாரு? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைந்த அமைச்சரவைன்னு சொன்னார். ஆனால் அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் 1 2
நீட் விலக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு முறையாக நிறைவேற்றவில்லை. புதிய பெயரில் திட்டங்களை அறிவித்து முதலமைச்சர் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் தருமபுரி தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சி வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகனம், ஆண்களுக்கும் இலவச பேருந்து சேவை என திட்டங்களை பட்டியலிட்ட எடப்பாடி பழனிசாமி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டி. சட்டமன்ற தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் உதயநிதி. வேட்புமனு தாக்கல் செய்ய ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்த வாகனத்தில் வருகை தந்த உதயநிதி ஸ்டாலின் வழியெங்கும் திமுக தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை வழங்கினார். திருச்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பரப்புரையை செய்த தவேக தலைவர் விஜய், நான் தன்னந்தனி ஆளு உங்க விஜய் வரேன் என பாட்டு பாடி வாக்கு சேகரிப்பு. நான் தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காத தீய சக்தி திமுகவை தூக்கி வீசுவோம். திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பரப்புரை செய்த தவேக தலைவர் விஜய் சூளுரை.